நேத்து ஈவினிங்கா ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு நானும் லோகி கிளம்பிட்டு இருந்தோம். கிளம்பும் போதே சரியான மழை. அந்தமான்ல கடந்த 2 நாட்களா இந்த மாதிரி தான் மழையும் காத்துமா போயிட்டு இருக்கு. அதுலயும் நானும் லோகி கையில கொடையோட ஆட்டோ புடிச்சு கிளம்பிட்டோம். போகும்போது இந்த கொடையை பறக்க விட்டுட்டேன். அப்புறம் பையா ருக்கோ ருக்கோ ஆட்டோவை திருப்புங்க கொடை விழுந்துச்சுன்னு சொல்லி அதையும் தூக்கி ஆட்டோக்குள்ள போட்டுக்கிட்டு வீடு வந்து சேர்ந்தோம். நம்ம அக்காக்கு தான் பர்த்டே. வந்தோடனே ஹாப்பி பர்த்டே தீதின்னு விஷ் பண்ணிட்டு போட்டோஸ் வீடியோஸ்னு எல்லாம் எடுத்துட்டு பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்க அப்படியே கிச்சனுக்குள்ள புகுந்தாச்சு. என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம்னா சிக்கன் பிரியாணி தான் மெனு போல. அதுக்கு சின்ன சின்ன ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க சிக்கன் பிரியாணி செய்யற மெத்தடே எனக்கு புதுசா இருந்தது. இந்த வறுத்த வெங்காயத்தை சிக்கன்ல போட்டு மசாலா போட்டு மேரினேட் பண்ணி வச்சிட்டாங்க. இன்னொரு சைடு வெங்காய தக்காளி போட்டு வதக்கிட்டு இந்த சிக்கனையும் போட்டு அதுக்கப்புறமா அந்த பாஸ்மதி அரிசி போட்டு தம் போட்டு பிரியாணி செஞ்சாங்க. இது என்ன மாதிரி மெத்தட்ல செய்யறாங்க எனக்கு தெரியல. எனக்கு அந்த பிரியாணியை பார்க்கும்போது முத்து ஞாபகம் தான் வந்தது. முத்து கையால பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு ஒரு மாதிரி ஃபீல் ஆகி போச்சு. சரி ஓகே, வந்ததுக்கு அப்புறமா விதவிதமா செஞ்சு தர சொல்லி சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சைடு பிரியாணி ரெடி பண்ணிட்டாங்க. இன்னொரு சைடு கேக் வெட்டி செலிப்ரேஷன் போயிட்டு இருந்தது. ஒரு பீஸ் கேக் அப்புறமா பிரியாணி செம சூப்பரா வந்திருந்தது. யாரெல்லாம் இந்த மெத்தட்ல செய்வீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. எல்லாம் முடிச்சிட்டு வீடு வந்து சேர்ந்தாச்சு. அவ்வளவுதான், பாய்.